Welcome to RSR Maths. Continuity, recalling the basics. அப்போ வந்து சிபிஎஸ்சி செகண்ட் வால்யூம் வந்து 12th எக்ஸைஸ் 5.1 போட்டிருக்கோம். We have done 16 sums போட்டிருக்கோம் அதில். Now, after a gap, we are continuing this again, that 12th portion, continuity. Before that, before starting any new sum, we just recall the basics, the continuity. Given a function y equal to f of x and a point x equal to a, it is check the continuity of the function y equal to f of x at x equal to a. This is the given function and we have to check the continuity at this point. Continuity at a point, continuity at an open interval, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போது given a point, given function y equal to f of x, x equal to a is a given point. For a function to be continuous, LHL must be equal to RHL equal to the function value at x equal to a. That is, left hand limit at x equal to a, right hand limit at x equal to a, and the function value at x equal to a. The மூணு equal இருந்துச்சுன்னா, if all these three are equal, then the given function is continuous at x equal to a ன்னு சொல்லிடலாம். இந்த LHL கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் அது எப்படி கண்டுபிடிக்கிறது என்னன்றது இதுதான். எல்ஹெச்எலுக்கு வந்து கொடுத்த சம்மில் வந்து இது கேஸ் 1 வச்சுக்கலாம். லெஸ் தேன் சிம்பிள் எங்கே வருதோ அந்த பார்ட்டில் உள்ள ஃபங்க்ஷன் வந்து எல்ஹெச்எலுக்கு யூஸ் ஆகும். கிரேட்டர் தென் சிம்பிள் எங்கே வருதோ அந்த பார்ட்டில் உள்ள அந்த ஃபங்க்ஷனில் உள்ள அந்த பார்ட் வந்து ஆர்ஹெச்எலுக்கு யூஸ் ஆகும். இது வந்து டைரெக்டாக எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னா கொடுத்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் ஈக்குவல் டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறது, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ டைரெக்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ணுறது, டைரக்ட் சப்ஸ்டிட்யூஷன். கொடுத்த சம்மில் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் இந்த மாதிரிலாம் 3 சிம்பிள் வரும். ஒன்று வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் லெஸ் தேன் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன், இந்த 3 கண்டிஷன் வரும். எப்போதுமே இந்த சம்மில் 3 இருக்கும். அப்படி அது எல்லா சம்மாக இருந்துச்சுன்னா அண்டு எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஏ அண்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இந்த ஏரியா வந்துடும். ஒரு சம்மில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதில் லெஸ் தேன் வரதை வந்து எல்ஹெச்எலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கிரேட்டர் தேன் வர சிம்பிள் வந்து ஆர்ஹெச்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக எக்ஸ் ஈக்குவல் டு எங்கே இருக்கோ அதுக்கு வந்து டேரெக்டாக ஃபங்க்ஷன் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இந்த 3 ஹிண்ட் அதுக்கு. இப்படி இந்த மாதிரி லெஸ் தேன் கிரேட்டர் இல்லாமல் இப்படி எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டா எக்ஸ் ஈக்குவல் டு ஏங்கிறது தட் இஸ் அ ஃபங்க்ஷன் வேல்யூ. டைரெக்டாக இந்த ஈக்குவல் டு வர மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த நாட் ஈக்குவல் டு மீன்ஸ் லெஸ் தேன் கிரேட்டர் ரெண்டுமே அடங்கிட்டுன்னு அர்த்தம். நாட் ஈக்குவல் டு மீன்ஸ் ஈக்குவல் டு உள்ளது இங்கே இருக்குது. இந்த எக்ஸ் நாட் ஈக்குவல் டு மீன்ஸ் இட் கேன் பி லெஸ் தேன் ஆர் கிரேட்டர் தேன். இப்போது எல்ஹெச்எல்லுக்கும் ஆர்ஹெச்எல்லுக்கு இந்த மாதிரி சம் வரும்போது டு ஃபைண்ட் எல்ஹெச்எல் அண்ட் ஆர்ஹெச்எல் வி கேன் யூஸ் திஸ் பார்ட் அண்ட் ஈக்குவல் டு ஏக்கு டைரெக்டாக அவங்களே கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சம் இல்லாமல் இந்த மாதிரி லெஸ் தேன் இந்த ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் அப்படிலாம் இன்வால்வ் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு தான் நம்ம போட்டிருக்கோம். எல்ஹெச்எல் ஈக்குவல் டு லெஸ் தேன்ஸ் வேறு சிம்பிளை யூஸ் பண்ணி எல்ஹெச்எல் போடணும். கிரேட்டர் தேன் சிம்பிளுக்கு வந்து ஆர்ஹெச்எல், ஈக்குவல் டு சிம்பிளுக்கு இது. இந்த லெஸ் தேன் சிம்பிளுக்கு வந்து இன்னொரு ஹிண்ட் வந்து ஏ மைனஸ் ஹெச், ஆர்ஹெச்எலுக்கு வந்து ஏ ப்ளஸ் ஹெச், இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. இந்த 3 வேல்யூ எல்ஹெச்எல் ஆர்ஹெச்எல் ஃபங்க்ஷன் வேல்யூ 3 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். இந்த எல்ஹெச்எலுக்கு லிமிட் x tends to a of f of x equal to limit h tends to 0 of f of a minus h. இந்த சம் வரும்போது எல்ஹெச்எல் கண்டுபிடிக்கிறதுக்கு லிமிட் x tends to a மைனஸ் இந்த மாதிரி மைனஸ் போட்டுங்க. அது மைனஸ்னா எல்ஹெச்எலுக்கு சிம்பிள் limit x tends to a minus f of x equal to limit h tends to 0 of f of எல்ஹெச்எலுக்கு வந்து எக்ஸ் இருக்கிறதுல ஏ மைனஸ் ஹெச் போட்டுருணும். இப்போ ஹெச் டென்ஸ் 0. இப்போ இங்கே ஆர்ஹெச்எலுக்கு வந்து லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ ப்ளஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 ஆஃப் எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஹெச். இங்கே ப்ளஸ் ஹெச் வந்துடும். இந்த ரெண்டாவது பார்ட்டுக்கு இங்கே டைரெக்டாக அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ண எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ டைரெக்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷனில். இந்த எல்ஹெச்எல் கண்டுபிடிக்கான ஃபஸ்ட்டு ஹிண்ட் வந்து லெஸ் தேன் சிம்பிள் உள்ள பார்ட் எடுத்துக்கணும். அந்த லெஸ் தேன் சிம்பிளுக்கு இருக்கிறது வந்து எல்ஹெச்எலுக்கு யூஸ் பண்ண வேண்டிய சிம்பிள் ஏ மைனஸ் ஹெச். கணக்கு ஆரம்பிக்கும் போது எக்ஸில் இருக்கும், இங்கேயும் லிமிட் எக்ஸில் இருக்கும், இங்கேயும் ஃபங்க்ஷன் எக்ஸில் இருக்கும். எல்ஹெச்எலுக்கு வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்கானோ அந்த ஃபங்க்ஷன் வேல்யூவில் பவரில் மைனஸ் போட்டுக்கணும். அது லெஃப்ட் ஹேண்ட் எல்ஹெச்எலுக்கான சிம்பிள் அது.
எக்ஸில் வந்து ஹெச்சுக்கு வரும், ஹெச் டென்ஸ் 0 தான் வரும். இங்கே எக்ஸ் டென்ஸ் ஏ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது லிமிட் ஹெச் டென்ஸ் 0 ஆஃப் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஹெச்னு வரும். எல்ஹெச்எலுக்கு ஏ மைனஸ் ஹெச் யூஸ் பண்ணணும், ஹெச் டென்ஸ் 0. இது ஃபுல்லாக எக்ஸு, இது ஃபுல்லாக ஹெச். இந்த எக்ஸு ஹெச் மிக்ஸ் ஆகாது. இந்த ஹெச் வந்துட்டுனா இந்த இடத்துல எக்ஸே இருக்கக்கூடாது. அது ஹிண்ட் ஃபார் எல்ஹெச்எல். ஹியர் ஆர்ஹெச்எலுக்கு லிமிட் எக்ஸ் டென்ஸ் ஏ ப்ளஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இங்கே ரெண்டு எக்ஸில் இருக்கும். இது எக்ஸில் ஹெச்சில் கன்வெர்ட் ஆகும்போது ஃபுல்லாக ஹெச் தான் இருக்கும், எக்ஸே வராது. இங்கே வந்து இப்போது ஹெச் டென்ஸ் 0 போட்டு ஆன்சர் ஏறுவோம். இது எல்ஹெச்எல் ஆர்ஹெச்எல் ஃபங்க்ஷன் வேல்யூ. இந்த மூணுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தி ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். சப்போஸ் எல்ஹெச்எல் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எல் வந்துருச்சுன்னா ஒரு ஸ்டெப் வந்தாலே இது கண்டுபிடிக்க தேவையில்லை. அப்போ என்ன எழுதலாம்னா the function is not continuous at x equal to a or the function is discontinuous at x equal to a ன்னு எழுதலாம். இந்த மூணு ஈக்குவலாக ஏதாவது இந்த மூணு ஏதாவது ஒன்று டிஃபர் ஆனாலுமே ஈக்குவலாக வரல அப்படின்னாலும் the function is not continuous at the given point. therefore இந்த ஹிண்ட்ஸை ஞாபகம் வச்சுங்க. இப்போ போடப்படுற பெரிய சம் எல்லாத்துக்குமே இதுதான் பேசிக். இந்த பேசிக் தரவாயிட்டு அப்படின்னா நம்ம இந்த எல்லா கண்டினியூட்டி சமையும் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கொடுத்த ஃபங்க்ஷனை கிளியராக பார்த்துங்க. எந்த பாயிண்டில் கண்டுபிடிக்கணுமோ அதை அந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கணும். அது வெரி இம்பார்ட்டன்ட். அது ரெண்டும் செலக்ட் பண்ண பிறகு வி கேன் டிஃபைன் எல்ஹெச்எல் ஆர்ஹெச்எல் ஃபங்க்ஷன் வேல்யூ, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட், ஃபங்க்ஷன் வேல்யூ அட் தி கிவன் பாயிண்ட். இந்த எல்ஹெச்எலுக்கான சிம்பிள் வந்து லெஸ் தேன், அதை எப்படி கன்வெர்ட் பண்ணால் ஏ மைனஸ் ஹெச்னு போடணும். ஆர்ஹெச்எலுக்கான சிம்பிள் வந்து கிரேட்டர் தேன், அதுக்கு சிம்பிள் வந்து ஏ ப்ளஸ் ஹெச். ஃபங்க்ஷன் வேல்யூனா அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. இது லெஸ் தேன், இது கிரேட்டர் தேன், ஈக்குவல் டு ஏ. இங்கே எல்ஹெச்எலுக்கு ஏ மைனஸ் ஹெச், ஆர்ஹெச்எலுக்கு ஏ ப்ளஸ் ஹெச், ஃபங்க்ஷன் வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. ஹெச் வரும்போது 0 தான் வரும். ஹெச் டென்ஸ் 0, ஹெச் டென்ஸ் 0. அதுக்கு முதல் ஸ்டெப் பார்த்தா அந்த கொடுத்த வேல்யூ வரும், எக்ஸ் டென்ஸ் ஏ மைனஸ் ஏ ப்ளஸ்னு வரும். லாஸ்ட் ஸ்டெப்பில் ஹெச் டென்ஸ் 0. இந்த பேசிக்கெல்லாம் பார்த்துங்க. when we are going to order sums on continuity, தரவா பார்த்துங்க. it will be very easy to attend all the hardest sums. therefore subscribe RSR Max, like, share and comment. இந்த வீடியோ எதுவும் ஸ்கிப் பண்ண வேணாம், ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். சும்மா ஒன்று திருப்பி புக்கில் உள்ள மாதிரி திருப்பி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே இருக்காது. இட் பி வெரி கிளியர் அண்ட் சிம்பிள் so that you can understand easily and proceed to the next harder sums. Okay, therefore subscribe RSR Max, like, share and comment. Thank you.